சிவாய. குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 8ஆம் நாள். திருவம்பாவை 8வது பாடலை பார்ப்போம். கோழி சிலம்பச் சிலம்பும் குருகு எங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும், கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை, கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ, வாழி ஈதென்ன உறக்கமோ வாய்த்திறவாய், ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். 8ஆம் நாளான் என்று அடுத்த தோழியின் வீட்டிற்கு செல்கிறார்கள். இதற்குள்ளாக அந்த எல்லாம் விடிந்து விடுகிறது. இந்த விடியும் நேரத்தில் பறவைகள் எல்லாம் சத்தம் எழுப்பும் அல்லவா, அந்த சத்தத்தை கூறுகிறார்கள். கோழி சிலம்ப குருகு சிலம்புகின்றது. அதாவது கோழி சேவல் கத்தும் அல்லவா காலையில், போன்று அந்த கோழி சிலம்புகின்றன. குருகு என்னும் ஒரு பறவையும் கத்துகின்றது. இதெல்லாம் என்ன விடிந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அர்த்தம் அல்லவா. அது மட்டுமல்லாமல் ஏழில் இயம்பும் வெண்சங்கு எங்கும், இந்த கோவிலெல்லாம் சத்தம் மேல தாளங்கள், அந்த சத்தங்களும் கேட்கின்றது. வெண்சங்கு ஊதும் சத்தமும் கேட்கிறது. கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை, கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ. இந்த சத்தங்களை தவிர நாங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து பரஞ்சோதி, அந்த சிவபெருமான், ஜோதி வடிவமான சிவபெருமானை, மிகவும் கருணை மிகுந்த அந்த சிவபெருமானை, வேதத்தின் விழுப்பொருள், அதாவது எல்லாருக்கும் பொருளாக இருக்கும் அந்த சிவபெருமானை நாங்கள் பாடுகின்றோமே, நாங்கள் சத்தமாக பாடுகின்றோம், அது கூட உன் காதில் கேட்கவில்லையா? ஐயோ, இது என்ன தூக்கம், நீ கொஞ்சம் வாயாக திறந்து வரல, ஏதோ ஒன்று வாய் திறந்தாவது சொல்லலாம் இல்லையா? வாழி இது என்ன உறக்கமோ வாய் திறவாய், ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறே, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை. இந்த சிவபெருமான் யாருன்னா, ஊழி காலத்தில் நம்மளெல்லாம் காப்பாற்றுபவராக இருந்த அந்த சிவபெருமானை, அவனை பற்றி நாங்கள் பாடுகின்றோம். அவனை பற்றி உனக்கும் தெரியும், இருந்தாலும் நீ இன்னும் எழுந்து வராமல் இருக்கின்றாயே. இந்த ஏழை பங்காளன், நம்மை போன்ற ஏழைகள் எல்லோருக்கும் அவன்தான் நமக்கு உற்ற துணையாக இருப்பவன், நமக்கு அருள் புரிந்து நமக்கு அவனுடைய வடிவத்தை காட்டி நம்மை ஆட்கொள்ளப் போகிறவன். அந்த ஏழை பங்காளனை பாடுகின்றோம், நீயும் வர வேண்டும் என்று கூறுகிறார்கள். இந்த உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த தோழியை எழுப்புவதற்காக சிவபெருமானின் பெருமைகளையும் தாங்கள் சிவபெருமானை பற்றி பாடுவதை பற்றியும் கூறி அவளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். நாமும் நம் உறக்கத்திலிருந்து எழுந்து இனி சிவபெருமானை வணங்க ஆரம்பிப்போம். ஓம் நமக் சிவாய.